குரோதி வருடம், அதாவது இப்போ தமிழ் புத்தாண்டு பிறக்குது இல்லைங்களா, அந்த வருட அட்டவணையில் வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு ஒரு பேர் இருக்கும். அது 60 வருஷத்துக்கு தொடர்ந்து இருக்கும். அதுக்கப்புறம் 60 வருஷம் முடிஞ்ச உடனே முதல்லேருந்து திருப்பி தொடர்ச்சியாக வரும். அதில் வந்து இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது வந்து குரோதி அப்படின்ற வருஷம். அந்த குரோதியோட பலன் என்ன அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். வெண்பா என்ன சொல்லுதுன்னு. ஓகே, ஹாய் விவர்ஸ், ஐ எம் பத்ரி. ஐ எம் ஹியர் டு சே சம்திங். குரோதி வருடம், அதாவது இங்கிலீஷ் வருடத்தில் 2024 இப்போது வர சித்திரை 1ஆம் தேதி தமிழ் வருட பரப்பு பிறக்குது. அது நம்ம தமிழ் கேலண்டர் மூலிமா பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தோட பெயர் வந்து குரோதி அப்படின்ற வருஷம். அதாவது 60 வருடங்களுக்கு வரிசையாக பெயர் இருக்குது. அந்த 60 வருடம் பெயர்கள் முடிஞ்ச உடனே திருப்பி முதலிருந்து வரும். இப்போது சனிக்கிழமை முடிஞ்சோடனே ஞாயிற்றுக்கிழமை வருது இல்லைங்களா, அது மாதிரி அந்த 60 வருட பெயர்களில் வந்து இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டில் பிறக்க போகிற வருஷத்தோட பெயர் என்னென்னா குரோதி அப்படின்றது. இந்த 60 வருஷத்துக்கும் தமிழ் சித்தர் யாருன்னா இடைக்காட்டார் அப்படின்றவர் வந்து ஒவ்வொரு வருடத்துக்கான பலன்களையும் வெண்பாவாக பாடி வச்சிருக்கிறார். அதில் இந்த குரோதி வருடத்துக்கான பலன் என்னன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா குரோதி வருடம் அப்படின்னா என்னென்னா, குரோதின்னா அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்னென்னா பகை, கேடு அப்படின்னு அர்த்தம் அந்த குரோதின்ற வார்த்தைக்கு. இப்போது அந்த இடைக்காட்டார் அப்படின்ற சித்தர் வந்து அந்த குரோதி வருடத்தை பற்றின பலன் என்ன அப்படின்னு அவர் வெண்பால என்ன பாடியிருக்காருன்னு பார்க்கலாம். கோர குரோதி தினங் கொல்லி மிகும் கல்லறினால் பாரில் சனங்கள் பயமடைவார். கார்மிக்க அற்பமழை பெய்யுமே மாங்கங் குறையுமே சொற்ப விலை உண்டெனவே சொல் அப்படின்னு பாடியிருக்கார். அதோட விளக்கம் என்னன்னு பார்த்திங்கன்னா, குரோதி வருடம் மோசமானதாக இருக்கும், அசம்பாவிதங்கள் அதிகமாக நடக்கும், பொருட்கள் திருடு போக அதிக வாய்ப்புள்ளது, இந்த குரோதி ஆண்டில் மழை சொற்பமாக பெய்யும், அதனால் பார்த்திங்கன்னா விளைச்சல் குறைவாக இருக்கும், உணவு உற்பத்தி வந்து குறைவாக இருக்கும், கொஞ்சம் வறட்சி பஞ்சன்ற மாதிரி அங்கங்கே தென்படக்கூடியதாக இருக்கும் அப்படின்றது தான் வந்து இந்த பாடல் வரியோட விளக்கம். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பொது பலன். அது மாதிரி ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு பலன் சொல்லியிருக்கிறார். ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். பாய் பாய், see you again.